ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை யூடியூப் சேனல். இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போறோம்னா, ஒரு சூப்பரான டைப்பிங் ஜாப்பை பத்தி தான் பார்க்க போறோம். இந்த ஜாப்ல நம்ம ஒரு பேஜ் நம்ம டைப் பண்றதுனால, நம்மளுக்கு $4லேருந்து $12 வரை நம்மளுக்கு அவங்க பே பண்றாங்க. இதில எப்படி நம்ம ரெஜிஸ்டர் பண்ணணும், எப்படி ஒர்க் பண்ணணும் எல்லாமே ஸ்டெப் பை ஸ்டெப்பா நான் இந்த வீடியோல நான் சொல்லியிருப்பேன். வீடியோ ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்க்கலன்னா, நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க. பக்கத்துல பெல் ஐகானை கிளிக் பண்ணி வைங்க. அப்பதான் நம்ம போடுற வீடியோ வந்து உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும். இப்போ வாங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வீடியோக்குள்ள போலாம். நான் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல குடுத்திருப்பேன். கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணுங்க. ஓப்பன் பண்ணோனே இன்டர்ஃபேஸ் இது போல தான் ஃப்ரெண்ட்ஸ் வரும். இப்ப பெஸ்ட் டைப்பிங் ஜாப் இன் தமிழ் 2024 இருக்குதுங்களா? இந்த பேஜ்ல லாஸ்ட்ல வாங்க. ஜாயின் நவுன்னு சொல்லிட்டு ஒரு லிங்க் ஒண்ணு குடுத்திருப்பேன். இப்ப ஜாயின் நவுன்னு சொல்லிட்டு பக்கத்துல ஒரு லிங்க் இருக்குது. அத கிளிக் பண்ணுங்க. அத கிளிக் பண்ணோனே மெயின் பேஜ் ஒண்ணு ஓப்பன் ஆகும். நம்ம ஒர்க் பண்ண போற பேஜ் இதான் ஃப்ரெண்ட்ஸ். இங்க பாருங்க ஸ்டேபிள் அண்ட் ரியபிள் அகாடமிக் ரைட்டிங் எம்ப்ளாய்மென்ட்ங்குதா? அது கீழயே பாருங்க மானிடைஸ் யுவர் டைம்ஸ் அண்ட் எஃபோர்ட்ஸ்ன்னு இருக்குங்களா? இதுல வாங்க எப்படி நம்ம ஜாயின் பண்ணுதுன்னு பார்க்கலாம். இதுல சிம்பிள் அப்ளிகேஷன் ப்ராசஸ் மட்டும்தான். இங்க வாங்க அப்படியே கீழே பாருங்க. ஸ்கில்ஸ் சர்வே அண்ட் குவாலிட்டி டெஸ்ட். இதுல வந்து ஒரு குவாலிட்டி டெஸ்ட் ஒன்று வைப்பாங்க. டெஸ்ட்னு ஒன்று நீங்க எதுக்கும் வரி பண்ணித்தால. இதுல சின்ன ஒரு கிராமர் டெஸ்ட் தான் வைப்பாங்க. அவங்களே ஆன்சர் குடுத்துருவாங்க. அதில நீங்க கரெக்ட்டா நீங்க செலக்ட் பண்ணா மட்டும் போதும். உங்களுக்கு ஒன்ஸ் அதுக்கு ஆன்சர் தெரியலனாக்கா, நீங்க வெப்சைட்ல கோரா அது போல வெப்சைட் இருக்கு. அதில போய் நீங்க கொஸ்டின டைப் பண்ணாலே போதும். அதுக்கான ஆன்சர் அதிலேயே வந்துரும். இதுக்கான மெயின் ரிக்வயர்மென்ட் பாருங்க. எக்ஸலன்ட் கம்யூனிகேஷன் ஸ்கில் கேட்குறாங்க. ஒரிஜினல் கன்டென்ட் ரைட்டிங்கா இருக்கணும். நீங்க எழுதுற கன்டென்ட் ஒரிஜினலா இருக்கணும். அது ஒண்ணும் பிரச்சனை இல்ல. நீங்க எதனா ஒரு கன்டென்ட் கூட எடுத்து நீங்க ஸ்பின் பாட்ல போட்டு ரீரைட் பண்ணி எடுத்து இது பண்ணிக்கலாம். இங்க பாருங்க. இதுல ஏர்ன் ஃபார் $4 to $12 பர் பேஜ்க்கு தராங்க. பிகினரா இருந்தாக்கா, ஒரு டாஸ்க் நீங்க கம்ப்ளீட் பண்ணாலே போதும். இன்டர்மீடியேட் இருந்தா 5 டாஸ்க் கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும். அதே அட்வான்ஸ் லெவல்ல இருந்தாக்கா, நீங்க 30 டாஸ்க் மேல கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும். அதே எக்ஸ்பர்ட்டா இருந்தாக்கா, நீங்க 50 டாஸ்க் மேல கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும். கிட்டத்தட்ட இதுல பார்த்தீங்கன்னா, ஒரு டாஸ்க் கம்ப்ளீட் பண்ணனால $4லேருந்து $12 வரையும் இதுல பே பண்றாங்க. இப்போ வாங்க இதுல ஃபர்ஸ்ட் எப்படி நம்ம சைன் அப் பண்றது அதெல்லாம் நான் சொல்லிர்றேன் பாருங்க. ஃபர்ஸ்ட் இதில பார்த்தீங்கன்னா, நீங்க லாகின் பண்ணணும். அதுக்கு ஜாப்ஸோட லிஸ்ட் இருக்கும். அதில உங்களோட கேட்டகரி செலக்ட் பண்ணி வெயிட் பண்ணணும். அதுக்கடுத்து அவங்ககிட்ட நம்ம ஜாப் வாங்கி நமக்கு எழுதி குடுக்கணும். அதாவது ரைட் பண்ணி தந்தா மட்டும் போதும். இதில பாருங்க கீழ வந்தீங்கன்னாக்கா, இதில வந்து பர் பேஜுக்கு இப்ப ஹெல்த் சம்மந்தமா நம்ம ஆர்டிக்கிளோ இல்ல எதனா கன்டென்ட் எழுதி தரணும்னா, அதுக்கு எவ்வளோ பே பண்ண எல்லாத்தையும் போட்டிருப்பாங்க பாருங்க. ஃபார் நியூட்ரிஷன் போட்டிருக்காங்களா? இங்க பாருங்க 5 பேஜுக்கு வந்து $24லேருந்து $60 வரையும் அவங்க பே பண்றாங்க. இங்க பாருங்க ஒவ்வொரு பேஜுக்கும் அவங்க எவ்வளோ பே பண்றாங்க. இப்ப 4 பேஜ் இவ்வளோ பே பண்ணியிருக்காங்க. ஹெல்த் கேர பத்தி 2 பேஜுக்கு வந்து $6லேருந்து $12 வரையும் அவங்க பே பண்ணியிருக்காங்க. இது போல ஒவ்வொரு பேஜுக்கும் எவ்வளோ பே பண்றாங்க லிஸ்ட் இங்க கீழயே குடுத்துருப்பாங்க. இப்போ அங்க கீழ பார்த்தீங்கன்னா, ஸ்டார்ட் ரிஜிஸ்ட்ரேஷன் இருக்குது. அத கிளிக் பண்ணுங்க. அத கிளிக் பண்ணா உங்க மெயில் ஐடி ஒண்ணு கேட்கும். உங்களோட மெயில் ஐடி போட்டு லாகின் குடுங்க. உங்களோட மெயில் ஐடி போட்டு லாகின் குடுத்தோனே, உங்க மெயிலுக்கு ஒரு கன்ஃபர்மேஷன் கோட் ஒண்ணு சென்ட் பண்ணுவாங்க. அந்த கன்ஃபர்மேஷன் கோட வந்து கிளிக் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் லாகின் தரேன். லாகின் குடுத்தோனே, நம்ம மெயிலுக்கு வந்து ஒரு கன்ஃபர்மேஷன் கோட் ஒண்ணு சென்ட் பண்ணியிருப்பாங்க. வெரிஃபிகேஷன் கோடு. இத ஓகே குடுத்துட்டு, உங்க மெயிலுக்கு போய் இன்பாக்ஸ செக் பண்ணுங்க. இன்பாக்ஸ்ல உங்க மெயிலுக்கு வந்து வெரிஃபிகேஷன் கோட் ஒண்ணு சென்ட் பண்ணியிருப்பாங்க. லிங்க் ஒண்ணு. அந்த லிங்க்க கிளிக் பண்ணுங்க. இங்க பாருங்க நான் ஓப்பன் பண்ணி காட்டுறேன். என்னோட மெயிலுக்கு இங்க பாருங்க, கிளிக் டூ லிங்க்ன்னு ஒண்ணு இருக்கு. கிளிக் ஹியர்ன்னு சொல்லிட்டு ஒரு லிங்க் ஒண்ணு குடுத்துருக்காங்க. அந்த லிங்க கிளிக் பண்ணுங்க. அந்த லிங்க கிளிக் பண்ணோனே, உங்களுக்கு வந்து இப்ப ரிஜிஸ்ட்ரேஷன் ப்ராசஸ் வந்து ஸ்டார்ட் ஆயிடும். உங்களோட ஃபர்ஸ்ட் நேம் டைப் பண்ணுங்க. அதுக்கடுத்து உங்களோட லாஸ்ட் நேம் டைப் பண்ணுங்க. ஃபோன் நம்பர் வந்து பக்கத்துல கண்ட்ரிய ஃபர்ஸ்ட் செலக்ட் பண்ணுங்க. இந்தியானா இந்தியா செலக்ட் பண்ணிட்டு, உங்க ஃபோன் நம்பர டைப் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் நேம் அண்ட் லாஸ்ட் நேம். ஃபோன் நம்பர் வந்து பக்கத்துல கண்ட்ரிய செலக்ட் பண்ணிட்டு, இந்தியானா இந்தியா செலக்ட் பண்ணிட்டு, உங்க ஃபோன் நம்பர் டைப் பண்ணுங்க. நான் ஃபர்ஸ்ட் டைப் பண்ணிடுறேங்க. அண்ட் ஃபர்ஸ்ட் நேம், லாஸ்ட் நேம். பக்கத்துல வந்து ஃபோன் நம்பர் இதுல வந்து கண்ட்ரிய செலக்ட் பண்ணிட்டு, உங்க ஃபோன் நம்பர டைப் பண்ணுங்க. வெயிட் பண்ணுங்க. இந்தியானா இந்தியான்னு செலக்ட் பண்ணுங்க. இந்தியா செலக்ட் பண்ணா உங்க ஃபோன் நம்பர் டைப் பண்ணிட்டு, நெக்ஸ்ட் வாங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னாங்க, ரைட்டிங் சப்ஜெக்ட்ன்னு இருக்குங்க. நீங்க எந்த சப்ஜெக்ட்ல வந்து நீங்க வந்து ஆர்டிக்கிள நீங்க ரைட் பண்ண போறீங்கன்னு கேட்டிருக்காங்க. இதுல 2, 3 எல்லா சப்ஜெக்டும் இருக்கும். நீங்க எல்லாத்தையும் கூட கிளிக் பண்ணிக்கலாம். இல்ல எதனா ஒரு உங்களுக்கு பிடிச்ச ஒரு 5 சப்ஜெக்ட்ட கிளிக் பண்ணுங்க. நெக்ஸ்ட் பாருங்க, ஆட் பேப்பர் டைப்ன்னு கேட்டிருக்காங்கல்ல. அதுல ஆர்டிக்கிள் எனி டைப்ஸு, கன்டென்ட் எனி டைப்ஸு, கிரியேட்டிவ் ஆர்டிகிள்ஸ் ரைட்டரு அது போல எதனா டைப் பண்ணுங்க. உங்களுக்கு எது தோணுதோ அத டைப் பண்ணுங்க. அத கிளிக் பண்ணிட்டு நெக்ஸ்ட் வாங்க அப்படியே. அப்படியே நெக்ஸ்ட் குடுத்தீங்கன்னாக்கா, நீங்க காலேஜ்ல என்ன சப்ஜெக்ட் படிச்சீங்கன்னு கேட்டிருப்பாங்க. அதுக்கும் குடுத்துக்கங்க.
இருங்க நான் நெக்ஸ்ட் அப்படியே வரேன். இங்க பாருங்க. நீங்க காலேஜ்ல என்ன சப்ஜெக்ட் படிச்சீங்கன்னு கேட்டிருக்காங்க. நீங்க காலேஜ்ல என்ன கோர்ஸ் படிச்சீங்களோ அத வந்து செலக்ட் பண்ணுங்க. பயாலஜி, கெமிஸ்ட்ரி ஆர் ஃப அக்கவுண்ட்ஸ் எது படிச்சிருந்தாலும் நீங்க அத செலக்ட் பண்ணுங்க. அதுக்கு ஆர்ட் டாஸ்க்ன்னு கேட்டிருக்காங்க. ஆண்ட்ராய்டு அண்ட் ஆன்சர் கொஸ்டின் குடுத்துருங்க. அதுக்கடுத்து நெக்ஸ்ட் தாங்க. நெக்ஸ்ட் குடுத்தீங்கன்னாக்கா, உங்களுக்கு வந்து குவாலிட்டி டெஸ்ட் ஒண்ணு இருக்கும். அதாவது நல்ல கம்யூனிகேஷன் ஸ்கில்லுக்காக கிராமர் டெஸ்ட் ஒண்ணு வைப்பாங்க. இதுல 30 கொஸ்டின் கேட்பாங்க. 30 கொஸ்டின் நீங்க ஆன்சர் பண்ணணும். நீங்க அப்படி தப்பா பண்ணிட்டீங்கன்னாக்கா, 48 ஹவர்ஸ் ஒன்ஸ் தான் நீங்க திருப்பியும் இந்த எக்ஸாம் அட்டெண்ட் பண்ண முடியும். இதுக்கு உங்களுக்கு ஆன்சர் தெரியலனாக்கா, அந்த ஆன்சர் கொஸ்டின எடுத்துன்னு போயிட்டு கோரா வெப்சைட்ல போய் நீங்க அடிங்க. கோரா வெப்சைட் அடிச்சீங்கன்னா, இதுக்கான ஆன்சர் உங்களுக்கு கிடைச்சிரும். அதனால ஆன்சர் தெரியலன்னு இந்த டெஸ்ட்டுக்கு எதுக்கும் வொரி பண்ணிக்காதீங்க. ஒன்ஸ் டெஸ்ட் முடிச்சிட்டீங்கன்னா, உங்களோட அப்ளிகேஷன் ப்ராசஸ் முடிஞ்சிரும். அதுக்கடுத்து நீங்க வொர்க் ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிடலாம். ஒன்ஸ் அப்ளிகேஷன் ப்ராசஸ் முடிஞ்சோனே ஒரு 48 ஹவர்ஸ் ஆகும். உங்களோட அப்ளிகேஷன் வந்து ரிவ்யூ பண்ணிட்டு, உங்கள வந்து அதுக்கடுத்து தான் உங்களுக்கு ஜாப் ப்ரொவைட் பண்ணுவாங்க. அதுக்கடுத்து நீங்க வெயிட் பண்ணி நீங்க ஜாப் எடுத்து நீங்க வொர்க் பண்ணலாம் இந்த வெப்சைட்ட பொறுத்தவரையும். இந்த வெப்சைட்ட பொறுத்தவரையும் இப்படி தான் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வொர்க் பண்ண போறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்க்குறவங்க நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க. பக்கத்துல பெல் ஐகான கிளிக் பண்ணி வைங்க ஃப்ரெண்ட்ஸ்.